தோழர் கவிமடை சாம்ராக் அவர்களின் வரிகள் தான் இவை. அவருடைய வரிகள் எல்லாமே ரொம்ப அழகழகா இருக்கும். முடிஞ்சா அவர் பக்கத்தை போய் செக் பண்ணி பாருங்க. குட்டி குட்டியா கவிதைகள் ரொம்ப அழகழகா எழுதியிருக்கிறார். அதில் எனக்கு பிடித்த சில கவிதைகள் இப்போது உங்களுக்காக. இலையின் வழி அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருப்பாரு. உயிர் தந்த தாயும் உதிர்த்து விட்டாள், உயிர் தந்த தாயும் உதிர்த்து விட்டாள், உயர தூக்கி பறந்த காற்றும் எரிந்து விட்டான், பயிர் போல புத்தகத்தில் புதைத்து வைத்த அச்சிறுமியும் என்னை மறந்து விட்டான். எவ்வளவு அழகான வரி பாருங்க. ஆம், காய்ந்த இலைகளுக்கெல்லாம் கல்லறையாகிறது புத்தகங்கள். அடுத்து இந்த லைன் கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தலை சரிந்து கண் சிமிட்டாமல் கண்ணீரும் வடிக்காமல் பார்த்து கொண்டிருந்தது ஆடு. நல்லா கவனிங்க. தலை சரிந்து கண் சிமிட்டாமல் கண்ணீரும் வடிக்காமல் பார்த்து கொண்டிருந்தது ஆடு. எதை பார்த்துட்டு இருந்துச்சு? தன் எஜமானனின் மறுமுகத்தை அப்படின்னு எழுதுறார். ரொம்ப வலி நிறைந்த வரி. அடுத்து ஒரு லைன் ரொம்ப அழகா இருக்கும். கசிந்தது மழை நீர், கசிந்தது மழை நீர், காதோரம் சொன்னது வீட்டின் காயங்களை. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த மாதிரி அந்த வரிகள். கசிந்த மழை நீர் காதோரம் சொன்னது வீட்டின் காயங்களை. ரொம்ப அழகான வரி இல்லையா? அடுத்து ஒன்று கேளுங்களேன். சிங்கத்தின் நடை கொண்டே நடுங்கி ஓடும் நரிகள் புறணியலாவது வெல்லட்டும் எழுதுறார். சிங்கத்தின் நடை கொண்டு நடுங்கி ஓடும் நரிகள் புறணியிலையாவது வெல்லட்டும் அப்படின்னு எழுதுறார்.